சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள குடிநீர் வடிகால் வாரிய தலைமை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொள்ள வந்த அமைச்சர் வேலுமணி தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருவதை பார்க்கலாம். லாரிகள் மூலமாக நம்ம வாட்டர் சப்ளை பண்ணலாம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு 4000 ட்ரிப் அடிப்போம். இந்த வறட்சி காலத்தில் 6700 ட்ரிப் வரையில் நாங்கள் அடிச்சிருக்கோம். இப்படி வந்து எல்லா பகுதியிலுமே இப்போ மதுரை இடத்துலையும் மதுரையிலையும் உங்களுக்கு வைகெல்லாம் தண்ணி குறைஞ்சிருக்கு. அங்கே எப்படி எந்த மாதிரி சமாளிக்கலாம் இப்படி வந்து ஒவ்வொரு பகுதியாக அது எல்லா மாநகராட்சி ஆணையாளர்கள் அதே போல் நம்முடைய பேரூராட்சி உடைய அடிஷனல் டவுன் பஞ்சாயத்து டைரக்டர் கூப்பிட்டுருக்குறோம். அதே போல் ஆர்டிஎம்எஸ் கூப்பிட்டுருக்குறோம். நகராட்சிக்கு எல்லாமே இப்படி எல்லா அதிகாரியும் வந்திருக்காங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குது, இப்படி நம்ம போகிறோம், எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் குடிநீர் கொடுத்துருக்கோம், அதில் எவ்வளோ குறையுது, அது எப்படி சமாளிக்கலான்னு தான் இந்த கூட்டம் எல்லா அதிகாரியும் இந்த ஹால் இருக்காங்க பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக அம்மாவுடைய அரசு போர்க்கால அடிப்படையில் அது கண்டிப்பாக இருக்கு. சார், ஏரிகள்ல வந்து நீர் குறைந்திருக்கு, அது ஒரு புறம் இருக்கு. குடிநீர் பிரச்சனை வந்து சமாளிப்பதற்கு கடல்நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் வந்து செயல்பாட்டில் இருக்கு. நமக்கு எவ்வளவு தண்ணீர் வந்து பெறப்படும்? அது வந்து உங்களுக்கு வந்து 2 குடிநீர் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் இருக்கு. நம்மளி மிஞ்சூர் 100 MLD இருக்கு. அதில் வந்து இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 83 MLD ஒன்றில் எடுத்திருக்கோம். இன்னைக்கு 87 MLD இன்னைக்கு வந்திருக்கு. ஆகவே அது வந்து ப்ராப்பராக நம்ம செஞ்சுட்டு எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் கூட புறத்துறை அம்மா அவர்கள் கடல்நீர் குடிநீராக்கும் திட்டம் 2 அறிவிச்சாங்க. அதில் வந்து 150 MLD ஒன்று அறிவிச்சாங்க, 400 MLD 110 விதியில் அறிவிச்சாங்க. 150 MLD இப்போ நம்ம டெண்டர் கூப்பிட்டோம். அதே போல 400 MLD வேகமாக டெண்டர் கூப்பிடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நாகை போன்ற பகுதிகள்லாம் விவசாயிகள் வந்து பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மாதிரியான பகுதிகளில் எந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க? அதுதான் இன்னைக்கு காலையில வந்து இந்த முதலமைச்சர் தலைமையில விரிவான ஆய்வுக் கூட்டம் நடந்து அதுக்கு இன்னைக்கு இந்த அறிக்கையை வந்து அவரோட அறிக்கை வந்திருக்கு. உங்களுக்கு அம்மாவுடைய அரசு அது தனி கவனமா பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கான நிவாரணம் வந்து வழங்கப்படும் முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு. எப்படி நீங்க போறீங்க? அது வந்து அதுதான் திரும்ப அடுத்ததுல வரும். இன்னைக்கு அந்த அவரோட அறிக்கை படிச்சாலும் முழுமையா தெரியும். இன்னைக்கு அமைச்சர்களை வச்சு விரிவான ஆய்வுக் கூட்டம் நடத்துறாங்க. அதுக்கு வந்து நமக்கு வறட்சிங்கிற அறிவிக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கோட சில வழிமுறைகள் இருக்கு. இந்த மழை பொழிவு இதெல்லாம் அளவெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு கண்டிப்பா ஒரு அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் விளக்கமா சொல்லியிருக்காரு. தனி கவனமா அதை பார்ப்பாங்க. விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்குவதற்கு அம்மாவுடைய அரசு அதுதாங்க. அது வந்து எல்லா அக்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. இது உள்ளாட்சித்துறை குடிநீர் சம்பந்தமா மீட்டிங். கண்டிப்பா அது வந்து முதலமைச்சர் அதுக்கு விளக்கம் கேட்டா இருப்பார். அம்மாவுடைய அரசு நடவடிக்கை இருக்கு.